அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அழகான இறைவனை பற்றியும் இறை அற்புதங்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டு வருவது மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நாம் பழனி, அதிசயம் அநேகமுற்ற பழனி என்ற பழனிப்பதியில் எப்படி தங்கமயில் வந்தது அப்படின்ற ஒரு சரித்திரத்தை தான் சொல்ல இருக்கின்றேன். நாச்சிமுத்து சுவாமிகள், நிறைய மகான்களும் சித்தர்களும் திரு அண்ணாமலையிலும் பழனியிலும் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அதான் உண்மை. ரொம்ப பக்தியோட போனா கண்ணுல கூட அவங்க தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் ஜீவசமாதி என்பது என்ன? உடலால் மறைந்தாலும் அவர்களுடைய ஆன்மா இன்றும் நம்மை அருள் செய்கின்றோம். அதுதான் உண்மை. ரொம்ப சாப்பிட கூட எனக்கு வழி இல்லைப்பா, வாழவே வழி இல்லை, வேற வழி இல்லாம ஒரு புகலிடத்துக்காக மடத்துக்கு போய் சாமியார் ஆகிறன்றது ஒரு ரகம். ஆனா எல்லாம் இருந்தும் இறைவனுடைய அந்த அருள் ஆற்றலால் உண்மையாக அப்படியே துறவரம் செல்வது இன்னொரு ரகம். இல்ல, எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு ஒரு வயதுக்கு மேல சீனியர் சிட்டிசன் சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல உண்மையாவே அரசர்கள்லாம் 60 வயசுக்கு மேலனா அரசர்கள், ராஜபோகமா இருந்தவர்கள், அரச வாழ்வு அரண்மனை வாழ்வில் இருந்தவர்கள் காட்டுக்கு போய் வாழ்வாங்களாம். எந்த அளவு எல்லாம் வேணும்னு இருந்ததோ, இந்த ஊர் வேணும், அந்த நாடு வேணும், இந்த மாதிரி எனக்கு இவங்க சேவை பண்ணணும்னு இருந்தாங்களோ, எதுவும் இல்லாம காட்டுல உலகம் நிலையாமை அப்படின்னு உணர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. இந்த ஒரு துறவரத்தை எல்லாரும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஏத்துக்கணும். அதுதான் சாலச் சிறந்தது. இப்ப பாலக்காட்டுல பணக்கார ஜமீன்தார் குடும்பத்துல பிறக்கிறார். அவர் தான் பாத்தீங்கன்னா நாச்சிமுத்து சுவாமிகள் என்று. இன்றும் மதுரையில் அவருடைய சமாதி, பிட்டுக்கு மண் சுமந்த இடம் அப்படின்னு சொல்ற பிட்டுத்தொப்புல அவருடைய சமாதி இருக்கு. இந்த நாச்சிமுத்து சுவாமிகள் ஜமீன்தார் குடும்பம், ரொம்ப நல்லா படிக்கிறார், எல்லா மொழியிலையும் தேர்ச்சி, மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், அதனால படிப்புலையும் குறைச்சல் இல்லை. அம்மா அப்பா இவ்வளவு பணக்காரத்துல பிறந்து படிக்க மாட்டேன்றேன்னு திட்டினாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா படிக்கிறார். சரியான வயசுல நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, 2 குழந்தைங்க. இதுக்கும் மேல என்னங்க வேணும்? ஒரு தோராயமா 24 வயசு. 24 வயசுல என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அத்தனையுமே அனுபவிச்சாச்சு. அந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம். ஏன்னா அந்த சமயத்துல அவருக்கு இல்லறம் போதும்னு பழனி முருகன் பால் ஈர்ப்பு வந்து பாலக்காட்டுல இருந்து கிளம்பி வரார். இன்னைக்கும் பழனி தலத்துல பல மலையாள சகோதரர்கள் வந்து வணங்கும் அழகே நமக்கு அழகா ரசிக்கலாம். நாம எப்படி மலையாள தேசம் போய் ஐயப்பனை வழிபாடு செய்யறோமோ, அது மாதிரி பழனிக்கு இன்னைக்கும் பல மலையாள சகோதரர்களும் வந்து பழனி முருகனை கொண்டாடுவார்கள். அப்படி பாலக்காட்டுல இருந்து ஜமீன்தார் குடும்பம், செல்வ வளம் எல்லாத்தையும் வேணான்னு வந்துடுற. அது எவ்வளவு பெரிய விஷயம். வந்தவர் அங்க இருக்கக்கூடிய புளிய மரத்துக்கு அடியில உட்காந்து கண்ணை மூடுறார். மரம் எவ்வளவு ஞானிகளுக்கு ஞானம் கொடுத்து உருவாக்கி இருக்குல்ல. புளிய மரத்தின் அடியில் அமர்ந்தார், தியானம் செய்தார், எல்லா சித்திகளையும் பெற்றார். பல திருப்பணிகள், யானைப்பாதைன்னு இன்னைக்கு ஏறோமே, அதெல்லாம் செஞ்சது நாச்சிமுத்து சுவாமிகள். நிறைய திருப்பணிகள் பண்றார், முருகனுக்கான பல சேவைகள், முத்தங்கி சேவை, இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்றார். ஒரு நாள் ஆசவர், இந்த முருகனுக்கு தங்க மயில் செஞ்சா என்ன? அடிக்கடி தன்னுடைய சொத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துருவார். எதுக்கு? தனக்கு கிடையாது, பழனியில மடம் அமைக்கணும், பழனியில திருப்பணி பண்ணணும்னு தன்னுடைய சொத்தை உரிமையா கேட்பார். கேட்டு அப்பாவின் சொத்தை இன்னைக்கு பலரும் அப்பாவுக்கே தராம வாங்குறாங்கன்னு கேட்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது, எந்த பிறவிக்கும் அப்பனாக இருக்கக்கூடிய முருகனுக்கு தன்னுடைய சொத்தை வாங்கி கொடுக்கிறார். பட்டினத்தடிகள் சொல்வார், பிறக்கும் பொழுதும் நீ எடுத்துன்னு வர்றதில்லை, போகும்போதையும் எடுத்துன்னு போறதில்லை, நடுவுல இறைவன் கொடுத்ததை வச்சு என்னோடது என்னோடதுன்னு சொல்றத பார்த்தா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு, கட்சி ஏகம்பனேன்னு பாடுவார். அது மாதிரி அவருடைய சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு நிறைய திருப்பணி. இப்ப தங்க மயில் பண்ணணும், வாகனம், அப்ப எவ்வளவு தங்கம் தேவைப்படும். பழனிக்கு பக்கத்துல ஆயக்குடின்ற ஒரு இடம், அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தாரிடம் கேட்கிறார். அவர் தீவிர முருக பக்தர். 400 பவுண்ட் தங்கத்தை கொடுத்துட்டார். இவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் தங்கம், சில பேர்கிட்ட வாங்கிய தங்கம், தங்க மயில் பிரம்மாண்டமா முருகனுக்கு தயாராகிறது. எனக்குன்னு கேட்டா தானே தப்பு, முருகன் அலங்கரிக்க கேட்கிறார், அதுதானே அழகு. கையேந்தி கேட்கிறார் ஒரு ஜமீன்தார் முருகனுக்காக. இப்ப மயில் ஆயத்தமாயாச்சு, கண்ணு வைக்கணும் அந்த மயிலுக்கு. அவர்கிட்ட விலை உயர்ந்த மரகத பச்சை கல் ஒண்ணு இருக்கு, அதை போய் ஊர்ல எடுத்துன்னு வந்துடலான்னு போய் அவரோட ஜமீன் வந்து கொடுத்துருங்க, என்னோட பச்சை கல்லை கொடுத்துருவாங்க. அந்த மரகத பச்சை கல்லை வாங்கின்னு வந்தாச்சு. மயிலுக்கு 2 கண்ணாச்சே, ஒரு கண்ணுக்கு ஒரு பச்சை மரகத கல், இன்னொன்னு
யார்கிட்ட கேட்கலாம்? அவருடைய ஞானத்தில் அவர் காணும் பொழுது கள்ளிக்கோட்டை ஒரு ராஜாவிடம் அது மாதிரி விலை உயர்ந்த அதே மாதிரியான கல் இருக்கு. ஏன்னா 2 கண்ணும் ஒரே கல்லுல வச்சாதான் அழகா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். உடனே கேலிக்கட்டுன்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அங்க போறார். அந்த ராஜாவை பார்க்கிறார், கல்லை கேட்கிறார். இவர் வந்த உடனே வாங்க உட்காருங்கலாம் ரொம்ப அழகா உபச்சாரணை பண்றார். அப்ப அவர் சொல்றாரு, அது மாதிரி கல் என்கிட்ட கிடையாதே. பொய் சொல்லல, உண்மையா சொல்ற. இல்ல இல்ல உங்ககிட்ட இருக்கு, எனக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிடுச்சு. அப்படியா, எடுத்துன்னு வாங்க. அவருடைய கணக்கர் வரார், என்ன நகைகள் இருக்குன்றத அன்னைக்கு அழகா அழகா வச்சிருக்காங்க கணக்கு பண்ணி. அப்படி ஒரு ஒரு நகையா பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பச்சை மரகதக்கல் இல்லை. பாத்தீங்களா சாமி, எங்ககிட்ட இல்ல சாமி. திருப்பி அங்க உட்கார்ந்து அப்படியே ஞானத்துல பாக்குற. அந்த அறையில முலேல இருக்கிற பெட்டியில ஓரமா அழுக்கு துணிக்குள்ள இருக்கு அந்த கல். அவர் ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லிட்டார். அப்படியா, வாங்க சாமி. போய் பாக்குறாங்க, அழுக்கு துணிக்குள்ள அந்த கல். அவங்க கணக்குலயே வரல. இன்னைக்கு கணக்குல வராம தெரிஞ்சே பணங்கள் இருக்கு, அது வேற விஷயம். இது உண்மையாவே கணக்குல வராதது. இப்படி அழுக்கு உடம்புக்குள்ள எவ்வளவு தூய்மையான இறைவன் இருக்கானோ, அந்த மாதிரி அழுக்கு துணிக்குள்ள தூய்மையான பச்சை மரகதக்கல். இவர் கைக்கு இருக்கிற கல்லுக்கு ஜோடிக்கல் இருக்கு. அதுதாங்க. ஓ இருக்கா, எனக்கு தெரியாது. இல்லாத வரைக்கும் கொடுப்பேன். நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, பெருசா பணக்காரன் ஆனா உனக்கு இது பண்ணுவேன், இங்க அது பண்ணுவேன். ஆனா நிஜமா பணம் வந்த உடனே கொடுக்கறதுக்கு மனசு வராது. இல்லாத வரைக்கும் இருந்தா கொடுத்திருப்பேனே சாமினார். இப்ப இருந்த உடனே இவ்வளவு உயர்ந்த கல்ல கொடுக்கணுமா, நம்ம வச்சுக்கலாம். இத கொடுக்கணுமா, நான் வச்சுக்கலாம். புரிஞ்சிடுச்சு சாமிகளுக்கு. உடனே நாச்சிமுத்து சொன்னேன், சரி கொடுக்க மனசு இல்லைன்னா மனசு வந்து முருகனுக்கு கொடுத்தா காலத்துக்கு உன்னுடைய கல் கண்ணா இருக்கும், இல்லைன்னா வச்சுக்கோ, வேணாம். அந்த மாதிரி பாதி மனசுல எல்லாம் கொடுக்காதுன்னு திரும்பிட்டேன். கொஞ்சம் இவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா விலை உயர்ந்த கல்லாச்சே, அதனால இதுக்கு எவ்வளவு இருக்கும் மதிப்புன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. திருப்பியும் வந்தார். அச்சோ இவர் வராரே, ஏதாவது கேட்டு வாங்கின்னு போயிடுவாரோ அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்தார். நானோ துறவி, கல்லுக்கு 2 கண்களுக்கு ஒரு கல் இருக்கு. ஒத்த கல்லு வச்சு ஒரு கண்ணா வைக்க முடியும். வேற எதையாவது வச்சு 2 கல்லை நான் வாகனத்தை பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கல் என்கிட்ட எதுக்கு, இந்தா உன்கிட்டயே இருக்கட்டும், நீ தான் இதுல எல்லாம் ஆசை வச்சிருக்கியே, இந்தா வச்சுக்கோ இந்த ஜோடி கல்லையும் அப்படின்னு இப்படி கையில கொடுத்துட்டு போயிட்டார். அவர் அப்படி செஞ்ச உடனே அவர் ஸ்பரிசம் ஒரு நொடி படுது இல்லையா, அப்படி பட்ட உடனே அவருக்குள்ள ஒரு மனமாற்றம். சி, இந்த கல் இருக்கிறது கூட எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது, இவர் சொல்லிதான் தெரிஞ்சது. எவ்வளவோ பெட்டி பெட்டியா பூஷணங்களும் நகைகளும் ஒன்னும் இல்லாம உயிரற்று இருக்கு. ஆனா இந்த கல் போனா உயிரோட இருக்கிற கண்ணா மாற போகுது முருகனுடைய தங்க மயில் வாகனத்துக்கு அப்படின்றது உணர்ந்த உடனே, சாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு இந்த கல் எனக்கு வேணாம், 2 கல்லையும் வச்சுக்கோ. சந்தோஷமா முருகனுடைய திருப்பணி பண்ணுங்க. ஒரு ராமனுடைய அந்த சேது பந்தனத்துக்கு ஒரு சின்ன அணில் எப்படி உதவிச்சோ அது மாதிரி முருகன் எவ்வளவு பெரியவன். அவன் கொடுத்த செல்வம், அதுல ஒரு கல் என்னுடைய வீட்டிலிருந்து போய் முருகனுடைய தங்க மயிலுடைய கண்ணா அலங்கரிக்க இருக்குன்னா இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் இல்லையா அப்படின்னு உண்மையை உணர்ந்து கொடுக்கிறார். ஒரு மகான், ஒரு சித்தர் அவர்களின் பார்வையும் ஸ்பரிசமும் ஒருவரை மாற்றி விடுகிறது. அந்த 2 மரகத கல்லை கொண்டு மயிலுக்கு கண்களை பதித்து முதலில் பழனி ஆண்டவனுக்கு தங்கமயில் செய்தது நாச்சிமுத்து சுவாமிகள். பல பணிகள் செய்தவர். மதுரையில் சமாதி அடைகின்றார். அதனால இன்னைக்கும் பேசப்படும் அளவு முதலில் அழகு முருகனுக்கு தங்கமயில் செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாச்சிமுத்து சுவாமிகள். இன்னைக்கும் மதுரை பிட்டுத்தோப்பு அப்படின்ற இடத்துல அவருடைய சமாதி இருக்கு. இன்னைக்கும் சித்தர்களுடைய சமாதிகள்ல அவ்வளவு சக்தி, அவ்வளவு வீரியம். நிறைய சித்தர்களை வாழ்க்கையில் நாம் சென்று தரிசிக்க, ஜீவ சமாதிகளுக்கு செல்ல செல்ல நம்முடைய பாவங்கள் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.